உங்க கால்ல திடீர்னு வீக்கம் மாரி ஏற்பட்டிருக்கா? இல்ல வலியோட சேர்ந்து கால் சிவப்பான மாதிரியும், இல்ல ஸ்கின் டைட் ஆன மாதிரியோ உங்களுக்கு சடனா ஏற்பட்டிருக்கா? இது ஒரு சிம்பிளான மஸ்குலர் பெயின் இல்லாம, டீப் வெயின் த்ரோம்போசிஸ்ன்னு சொல்ற கூட ஒரு நோயா கூட இருக்கலாம். வணக்கம். நான் உங்க டாக்டர் அர்ஜுன் லோகேஷ், நியூரோ அண்ட் வாஸ்குலர் இன்டர்வென்ஷனிஸ்ட், மியாட் ஹாஸ்பிட்டல், சென்னை. இன்னைக்கு நம்ம இந்த டீப் வெயின் த்ரோம்போசிஸ் என்ற ஒரு நோய் அப்படின்னா என்னன்னு தான் நம்ம பார்க்க போறோம். கால பொறுத்தவரைக்கும் சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ், டீப் வெயின்ஸ்ன்னு 2 வகையான ரத்த குழாய்கள் இருக்கு. சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ்னா நம்ம காலுக்கு வெளிப்பகுதியில போகக்கூடிய ரத்த குழாய். இது நம்ம சில டைம்ஸ் நம்ம கண் மூலமாவே நம்ம பார்க்க முடியும். டீப் வெயின்ஸ்ன்றது நம்ம காலுக்கு உள்ளார சென்டர் பகுதியில இருக்கிற ரத்த குழாய்கள் பேரு தான் டீப் வெயினஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். இந்த டீப் வெயினஸ் சிஸ்டம் தான் ரத்தத்த நம்மளோட கால்ல இருந்து நம்மளோட இதயத்துக்கு பிளட் சப்ளைய சீராக கொண்டு போகிற ஒரு சிஸ்டம். இந்த டீப் வெயின்ஸ்க்குள்ளார ரத்தம் உறைஞ்சி கிளாட் மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அது பேரு தான் டீப் வெயின் த்ரோம்போசிஸ்னு சொல்றோம். ஒன்ஸ் இந்த கிளாட் மாதிரி டீப் வெயின்குள்ளார ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இது கால்ல இருந்து ரத்த ஓட்ட ஹார்ட்டுக்கு போறத தடுத்து நம்ம காலுக்குள்ளாரே வீக்கம் ஏற்படலாம். இந்த கால்ல வீக்கம் ஏற்படுறதுனால பல வகையான ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. முக்கியமா நான் சொன்ன இந்த கால் வீக்கம், கால்ல சிவப்பு அடையறது, கால் நீளமாகிறது, கால் ரொம்ப வலி தர்றது, அதோட முக்கியமான கொடிய விஷயம் என்னன்னா இந்த கிளாட் வந்து நம்ம நுரையீரலுக்கு போச்சுன்னா நம்ம உயிருக்கே ஆபத்தா பல்மனரி எம்பாலிசம்னு சொல்லக்கூடிய ஒரு நோயா முடியலாம். பல்மனரி எம்பாலிசம் ஒன்ஸ் ஏற்பட்டுருச்சுன்னா அதுவே நம்மளுக்கு மூச்சு விடுறது ரொம்ப கஷ்டமா ஏற்பட்டு நம்ம ஹார்ட்டோட ஃபங்க்ஷனையே தடுக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படலாம். இதுதான் டீப் வெயின் த்ரோம்போசிஸ் சிம்பிளா சொல்றதுக்கு. இந்த டீப் வெயின் த்ரோம்போசிஸ் யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நேரம் படுத்தே இருக்கிறவங்களுக்கு, திடீர்னு அவங்களோட நார்மல் வேலைகள ஆக்டிவா செய்ய முடியாதவங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்ஜரி முடிச்சவங்களுக்கு, இல்ல ஒரு ரீசென்ட்டா ஒரு ஆக்சிடென்ட் ஆகி படுத்தே இருக்கிறவங்களுக்கு, இந்த மாரி நம்ம கால உபயோகப்படுத்தாம அவங்க படுத்தே இருந்தாங்கன்னா, இந்த டீப் வெயின்ஸ் ஆஃப் த காலுக்குள்ளார கிளாட் ஆக ஏற்படலாம். அடுத்தது என்னன்னா, ஒபீஸான ஃபீமேல்ஸ்க்கோ, இல்ல ஒபீஸான மேல்ஸ்க்கோ இந்த நோய் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிரெக்னன்சி சமயத்துல நம்மளோட ஃபீமேல்ஸ்க்கு இந்த நோய் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆஃப் டீப் வெயின் த்ரோம்போசிஸ். முக்கியமா சில பேர் 4 மணி நேரம், 5 மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு டிராவல் பண்றவங்களுக்கும் இந்த டீப் வெயின் த்ரோம்போசிஸ் வரதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. சிம்ப்டமட்டாலஜி எப்படி இந்த டீப் வெயின் த்ரோம்போசிஸ் நமக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணும்னா, கால் வலி, கால் திடீர்னு ஸ்வெல்லிங் ஆவுறது. ஒரு கால் மட்டும் ஆவலாம், இல்ல சில டைம்ஸ் 2 காலும் சேர்த்தே ஆகலாம். காலோட ஸ்கின் ரொம்ப டைட் ஆவுறது. ஏன்னா இவ்ளோ ஸ்வெல்லிங் ஆகி நம்ம ஸ்கின்னே டைட் ஆன மாரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதே சமயத்துல கால் சிவப்பாகலாம், இல்ல கால் நீளமா கூட ஆகலாம். அதெல்லாம் ஆக்சுவலா மெடிக்கல் எமர்ஜென்சி. இந்த மாரி கால் நீளமாகவோ, இல்ல கால் சிவப்பா ஆயிருச்சுன்னா, இந்த சிம்ப்டம்ஸ்லாம். சில டைம்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா, பேஷண்ட்ஸ் நம்மகிட்ட வரும்போதே நுரையீரலுக்கு போயி அவங்களோட ஹார்ட் ரேட், பிபி எல்லாம் ரொம்ப டவுன் ஆகி, ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்லவும் வருவாங்க. பல்மனரி எம்போலிசம் ஆகிடுச்சுன்னா. இதுதான் சிம்ப்டமட்டாலஜி பொறுத்தவரைக்கும். இந்த டீப் வெயின் த்ரோம்போசிஸ எப்படி டாக்டர் டயக்னோஸ் பண்றது? சிம்பிளான ஸ்கேன் தான் இந்த டீப் வெயின் த்ரோம்போசிஸ் டயக்னோஸ் பண்றதுக்கு. அது பேரு டாப்லர் அல்ட்ராசவுண்ட். நம்ம நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு அல்ட்ராசவுண்ட் மெஷின் மூலமா நம்ம ஸ்கேன் பண்ணாலே இந்த டீப் வெயின்ஸ் நல்லாவே தெரியும். ரத்த ஓட்டம், அதாவது கலர் ஃப்ளோ, நம்மளோட பிளட் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு நல்லாவே நம்ம சொல்லிரலாம். ஒருவேள கிளாட் இருந்துச்சுன்னா இந்த டீப் வெயின்ஸ்குள்ளார கலர் ஃப்ளோ சுத்தமா இருக்காது. இந்த வெயின்ஸ்குள்ளார கிளாட் ஆகி எவ்வளோ லென்த் கிளாட், எவ்வளோ விகரஸா இந்த கிளாட் இருக்கு எல்லாமே இந்த டாப்லர் ஸ்கேன்ன்ற ஒரு 5 மினிட்ஸ் ஸ்கேன் மூலமாவே நல்லாவே நம்ம சொல்லிடலாம். இதுக்கு எப்படி டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2, 3 வகையான ட்ரீட்மெண்ட் இருக்கு. முக்கியமா டு ஸ்டார்ட் வித் பிளட் தின்னஸ், அதாவது இந்த பிளட் ஓட்டத்தை சீராக்குறதுக்கு சில இன்ஜெக்ஷன்ஸும் மருந்துகள் இருக்கு. ஹெப்பாரின், அசிட்ரோம், டெபிகெட்ரன் சொல்லப்பட சில டேப்லெட்ஸும் இருக்கு. அத முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எவ்வளோ சிவியரா இந்த டிசீஸ் இருக்குன்றத பொறுத்து வேற ஏதாவது அவங்களுக்கு சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன், அதாவது ப்ரொசீஜர் ஏதாவது தேவைப்படுதான்னு பார்ப்போம். சில டைம்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப சிவியரா இந்த நோய் வந்து நம்ம கிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கு நம்ம த்ரோம்போலைசிஸ், அதாவது கத்தீட்ரல் டைரக்டட் த்ரோம்போலைசிஸ், இல்லைன்னா த்ரோம்பெக்டமி, மெக்கானிக்கல் த்ரோம்பெக்டமின்ற ஒரு மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸும் பண்ணுவோம். இந்த டிவிடி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே இந்த நான் சொன்ன மாதிரி கால் ரொம்ப வீக்கமாகி, கால் ரொம்ப ஸ்வெல்லிங்கும் பெயினும் சிவியரா இருந்துச்சுன்னா நம்ம பேஷண்ட்டை கத்தீட்ரல் டைரக்டட் த்ரோம்போலைசிஸ்ன்ற ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இந்த இந்த ட்ரீட்மெண்ட் என்னன்னா, எந்த ஒரு சர்ஜிக்கல் இன்சிஷனோ, இல்ல கட்டோ, இல்ல நைஃபோ யூஸ் பண்ணாம உங்க கால் பகுதியில ஒரு சின்ன துளை மூலமா ஒரு பின் ஹோல் ஷேப் ஆர் சைஸ்ல இருக்கிற துளை மூலமா கத்தீட்ரை செலுத்தி அந்த கிளாட்டுக்குள்ள கத்தீட்ரை வச்சு நம்ம இந்த பிளட் தின்னர்ஸ் ஆர் இந்த இந்த கிளாட்டை கரைக்கக்கூடிய
மருந்த நம்ம செலுத்துவோம். ஸோ இது 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரத்துல இருந்து சில டைம்ஸ் 24 மணி நேரம் வரைக்கும் நம்ம இந்த பிளட் தின்னர்ஸ் ஆர் கிளாட் லைசிஸ் ட்ரக்ஸை நம்ம செலுத்தக்கூடிய தேவை ஏற்படலாம். இதிலே கிளாட் கரைஞ்சிருச்சுன்னா வெல் அண்ட் குட். நம்ம இதுக்கு மேல எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ண தேவையில்ல. சில டைம்ஸ் இந்த மாதிரி கிளாட் ரொம்ப திக்கா இருக்க பேஷண்ட்ஸ்க்கு நம்ம மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமின்னு ஒரு ப்ரொசீஜர் பண்ணவும் தேவை ஏற்படலாம். மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமினா இதே மாதிரி ஒரு சின்ன துளை மூலமாவே கத்தீட்ரை செலுத்தி இந்த கிளாட் எல்லாம் சக் பண்ணியோ இல்ல எவாக்குவேட் பண்ணி நம்ம இந்த கிளாட்ஸை வெளியில எடுக்கிறோம். ஸோ ஒன்ஸ் இந்த கிளாட்ஸை வெளியில எடுத்த அப்புறம் திரும்பியும் பிளட் ஃப்ளோ சீராகி உங்க காலுக்கு ரத்த ஓட்டம் நல்லாவே போய் உங்க ஹார்ட்டுக்கும் போறதுனால பிளட் காலில் இருக்கிற ஸ்வெல்லிங் நல்லா குறைஞ்சும் உங்களோட நுரையீரலுக்கு எந்த ஒரு கிளாட்டும் போகாம தடுக்கும். இது பேரு தான் சின்ஸ் நம்ம மெக்கானிக்கலா இந்த கிளாட்டை சக் பண்ணி ரிமூவ் பண்றதுனால மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமின்னு சொல்றோம். ஸோ சில பேஷண்ட்ஸ்க்கு தேர் கேன் பி அ பிளாக் இந்த வெயின்ஸ்லே எங்கேயாவது பிளாக் இருந்துச்சுன்னா ஸ்டென்ட் பண்றதுக்கான வாய்ப்பும் ஏற்படலாம். ஸோ இதுதான் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும். அடுத்தது இந்த டீப் வெயின் த்ராம்போசிஸை ப்ரிவென்ஷன் எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா தண்ணி குடிக்கணும். அடிக்குவேட் ஹைட்ரேஷன் அதுதான் முக்கியமான விஷயங்கள் இந்த கிளாட்ஸ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்கு. ஒரே இடத்துல படுத்தே இருக்காம அடிக்கடி ஆக்டிவிட்டி கண்டிப்பா பண்ணிட்டே இருக்கணும். அடுத்தது என்னன்னா கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ்ன்றது ஒரு சாக்ஸ் மாதிரி நீளமா இருக்கும். முழங்கால்ல இருந்து தொடை வரைக்கும் உங்க சாக்ஸை 2 கால்லையும் நீங்க உபயோகப்படுத்தினாலும் இந்த டீப் வெயின் த்ராம்போசிஸ் வரதை நீங்க தடுக்கலாம். டீப் வெயின் த்ராம்போசிஸ்ன்றது சாதாரண நோய் இல்ல. அதை நீங்க கரெக்டாவும் அதை ஏர்லியாவும் டயக்னோஸ் பண்ணீங்கன்னா நல்ல ட்ரீட்மெண்ட்டை நம்ம சீக்கிரமாவே ஆரம்பிச்சு உங்களை முழுமையாகவே குணப்படுத்தலாம். இந்த டீப் வெயின் த்ராம்போசிஸை நம்ம கண்டுக்காம ஆமா அப்படியே சரி கால் தான் வீக்கமா இருக்கு கொஞ்ச நாள்ல சரியாயிடும் நீங்க அப்படியே தவிர்த்துட்டீங்கன்னா 6 மாசம் இல்ல 8 மாசம் கழிச்சு போஸ்ட் த்ராம்போட்டிக் சிண்ட்ரோம்னு ஒரு நோய் ஏற்படலாம். அதாவது இவ்வளவு எல்லா டீப் வெயின்ஸும் கிளாட் ஆயிருக்கிறதுனால சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸும் வேலை செய்யாம ஆகி உங்களுக்கு பின்னாடி 6 மாசம் 8 மாசத்துல ஒரு வெரிகோஸ் வெயின் மாதிரி வந்து அதுவே உங்களுக்கு ஸ்கின் அல்சரும் இல்ல பிக்மெண்டேஷன் அப்புறம் மற்ற வகையான ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு ஏற்படலாம். கால் வீக்கம் கால் வலியை நீங்க உதாசீனப்படுத்தாம சீக்கிரமாவும் ரொம்ப திறமையாவும் நீங்க இத குணப்படுத்தலாம். நன்றி.